விஜய், பிரீத்திகா எப்ப வருவாங்க? தெரியல. ஒரு கார்த்திக்கிட்டயே கேக்குறேன். ஹலோ கார்த்திக். சொல்றா. என்னடா பிரீத்திகா வருவா, அங்க போய் நீயும் மயூரியும் லவ் பண்ற மாதிரி ஆக்ட் பண்ணுன்னு சொன்னேன். நானும் மயூரியும் இங்க வந்து ரொம்ப நேரம் ஆச்சு, ஆனா பிரீத்திகா இன்னும் வரலையே. டேய், பிரீத்திகா வழக்கமா அந்த பக்கம் தாண்டா வாக்கிங் வருவா. கண்டிப்பா இன்னைக்கும் வருவா. நீ ஒரு 5:30 வரைக்கும் வெயிட் பண்ணி பாரு. சரிடா, வைக்கிறேன். என்னவா? கார்த்திக் என்ன சொன்னா? இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்க சொல்றான். உஃப், எவ்ளோ நேரம்? என்னால நிக்க முடியல. நம்ம போய் உக்காந்தாவது பேசிட்டு இருக்கலாம். வா, அந்த பக்கமா போய் உட்காரலாம். கிளைமேட் ரொம்ப ஜில்லுன்னு இருக்குல்ல விஜய்? ஆமா, குளிருதுல. ஆனா உன் மேல சாஞ்சுக்கிட்டா குளிரு தெரியல. இதமா இருக்கு. தாராளமா சாஞ்சுக்கோ. நான் ஃபாரின்ல இருக்கும்போது ரொம்பவே லோன்லியா ஃபீல் பண்ணேன். நீங்க எல்லாரும் இங்க இருக்கீங்கன்னு தான் வந்தேன். ஆனா இங்க வந்தும் லோன்லியா தான் ஃபீல் பண்றேன். என் கூட யாருமே டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. அப்போ இருந்த மாதிரி நீங்க யாரும் இல்ல. எல்லாரும் மாறிட்டீங்க. இதுல ஒர்க் ப்ரெஷர் வேற. மண்டை காயுது விஜய். ஏன் சிரிக்கிற? என் கஷ்டம் உனக்கு சிரிப்பா இருக்கா? அது இல்ல. உன்னை யாரு வேலை பார்க்க சொன்னா? நாங்களாவது வேலை பார்க்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கோம். எங்க ஃபேமிலி சிச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்கு. உனக்கு என்ன, 10 தலைமுறைக்கும் உட்கார்ந்து சாப்பிடுற அளவுக்கு சொத்து இருக்கு. நீ ராணி மாதிரி இருக்கலாம். எங்கள மாதிரி ஒர்க் பண்ண வேண்டிய அவசியம் உனக்கு இல்ல. ஆனா நீ ஒர்க் பண்ணி தான் ஆவேன்னு அடம் பிடிக்கிற. ஒர்க் பண்றது கூட எனக்கு பெரிய விஷயம் இல்ல விஜய். அது எனக்கு பிடிச்சுதான் பண்றேன். ஆனா என் கூட ஊரு சுத்த தான் கரெக்டான பார்ட்னர் இல்ல. பேசாட்டுக்கு நீ மேரேஜ் பண்ணிக்கோ. உன் ஹஸ்பண்ட் கூட ஜாலியா ஊரு சுத்தலாம். நீயும் ஆரம்பிச்சிட்டியா? வீட்ல என் அப்பாவும் அதே தான் சொல்லிட்டு இருக்காரு. ஆமா, உனக்கு கல்யாண வயசு ஆயிடுச்சு. அப்புறம் மேரேஜ் பண்ணிக்க வேண்டியது தானே. உங்க வீட்ல இன்னும் பார்க்க ஆரம்பிக்கலையா? அதை ஏன் கேக்குற? நல்ல பணக்கார மாப்பிள்ளையா பார்த்து எங்க அப்பா போட்டோலாம் அமைச்சிட்டே தான் இருக்காரு. பட் எனக்கு யாரையுமே பிடிக்கல. ஏன்? நல்ல வசதியா தானே இருக்காங்க. ஓகே பண்ணிட வேண்டியது தானே. வசதியா இருந்தா மட்டும் போதுமா விஜய்? எனக்கு உன்ன மாதிரி குணமா இருக்க ஒரு பையன் வேணும். உன்ன மாதிரி அன்பா பேசணும், பாசமா பாத்துக்கணும், பெரியவங்கள மதிக்கணும். உன்ன மாதிரி யாராவது பையன் இருந்தா சொல்லு. நாளைக்கு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். என்ன மாதிரி தானே. கண்டிப்பா சீக்கிரம் கிடைக்கும் பாரு. ஏண்டி, இந்த குளூர்லயும் உனக்கு வாக்கிங் போயே ஆகணுமா? ஆமா, பேசாம வா. பிரீத்திகா, அங்க பாரு மயூரி. கூடவே விஜயும் உட்கார்ந்திருக்காரு. அப்ப வா போய் பேசலாம். மயூரி கூட ஃப்ரெண்டாக இதுதான் நல்ல சான்ஸ். வா வா. ஹே ஜனனி நில்லு. இவ ஒருத்தி. ஒருவேளை விஜய் உன்ன மாதிரி எனக்கு யாரும் கிடைக்கலன்னா நான் உன்னையே கல்யாணம் பண்ணிக்கிறேன். தாராளமா பண்ணிக்கோ. ஹாய் விஜய். ஹாய் மயூரி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஆமா, நீங்க ரெண்டு பேரும் இங்க என்ன பண்றீங்க? நானும் பிரீத்திகாவும் வழக்கமா இங்க தான் வாக்கிங் வருவோம். உங்களை பார்த்ததால பேசலான்னு வந்தோம். மயூரி, கொஞ்சம் எழுந்திரு. ஏன் விஜய்? கொஞ்சம் ஸ்ட்ரைட்டா உட்காரு மயூரி. பப்ளிக் பிளேஸ்ல இப்படி உட்காந்துருந்தா பாக்குறவங்க நம்மள தப்பாலாம் நினைப்பாங்க. நினைச்சா நினைச்சுக்கட்டும். அவங்கள பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்ல. ப்ளீஸ் மயூரி, கொஞ்ச நேரம் ஸ்ட்ரைட்டா உட்காரு. என்ன விஜய், இவ்ளோ நேரம் நல்லா தானே இருந்த நீ? திடீர்னு உனக்கு என்ன ஆச்சு? இல்ல, போற வரவங்க பார்த்தா தப்பா இருக்கும்ல, அதான். அப்புறம் ஏன் என்னை இங்க கூட்டிட்டு வந்த? என் வீட்டுக்கே நீ வந்திருக்கலாம்ல. என் வீட்டுக்கு வந்திருந்தா அங்க யார பத்தியும் கவலைப்படாம உட்கார்ந்திருந்திருக்கலாம். நீ என் வீட்டுக்கும் வர மாட்டேங்கிற. எப்படி வர சொல்ற? நீ அங்க தனியா இருக்க. சும்மா சும்மா வந்தா தப்பா இருக்காது? நான் எங்க அங்க தனியா இருக்கேன்? அதான் அந்த வேலைக்காரி பங்கஜமும் இருக்கால. மயூரி, அந்த பங்கஜம் வயசானவங்க. பெரியவங்கள மரியாதையா பேசு. போதும் விஜய், நான் இப்படியே இருக்கேன். என்ன மாத்த ட்ரை பண்ணாத. ஹலோ, நீங்க ரெண்டு பேரும் என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? வாக்கிங் வந்ததா தானே சொன்னீங்க. போய் வாக்கிங் போகாம இங்க என்ன வேடிக்கை? கிளம்புங்க. இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன். இப்போ சந்தோஷமா? வா. மயூரி, என்ன பண்ற நீ? பிரீத்திகா என் ஒய்ஃப்னு தெரிஞ்சும் நீ அவகிட்ட இப்படி ரூடா பேசுற? அவளை என் கூட சேர்த்து வைக்க சொன்னா நீ பிரிச்சு விட்டுருவ போல. கோவப்படாத விஜய். நான் வேணும்னு தான் அப்படி சொன்னேன். நம்ம அவங்க கூட பேசிட்டே இருந்தோம்னா, நம்ம வேணும்னே அவங்கள வெறுப்பேத்த தான் இதெல்லாம் பண்றோம்னு அவங்க ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. அப்படிங்கிற? ஆமா. இப்போ அவங்கள நான் கோவமா பேசி விரட்டி விட்டுட்டேன். இப்போ நம்ம ரெண்டு பேத்துக்கு இடையில ஏதோ இருக்கும்னு அவங்க குழப்பமாவே இருப்பாங்க. அப்புறம் நம்ம லவ் பண்றோம்னு சொன்னா அவங்க ஈஸியா நம்பிடுவாங்க. சாரி மயூரி, இதெல்லாம் தெரியாம உன்னை தப்பா நினைச்சிட்டேன். ஓ மொரமண்டைக்கு எப்பதான் இதெல்லாம் புரிய போதோ? நான் பாத்துக்கிறேன், நீ கவலைய விடு. மயூரிய ரொம்ப நல்லவன்னு கார்த்திக் சொன்னாரு.
பணக்கார துமுறெல்லாம் அவங்க கிட்ட இருக்காதுன்னு சொன்னாரு. அவரு சொன்னதெல்லாம் பொய்ன்னு இப்பதாண்டி புரியுது. எவ்வளவு துமுறா பேசுறாள்ல. இப்பவாவது உன் மரமண்டைக்கு புரிஞ்சிருச்சே. அந்த மயூரிய பார்க்கும்போது எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. அவ ரொம்ப துமுறு பிடிச்சவன்னு. அவளோட கேரக்டரும் சரியே இல்ல ஜனனி. ஆமாண்டி, விஜய் கூட எப்படி க்ளோஸா உட்காந்துருக்கா பாரு. ஒரு வைஃபா இதெல்லாம் பாத்துக்கிட்டு எப்படி நீ சும்மா இருக்க? ஒருவேளை நான் உன் இடத்துல இருந்தேன்னு வெயி, எல்லா பிரச்சனையும் மறந்துட்டு அந்த மயூரி கண்ணத்துல 2 வச்சு விஜயோட வைஃப் நான் தானு சத்தம் போட்டு சொல்லியிருப்பேன். என் ஹஸ்பண்ட் மேலையா சாஞ்சேன்னு கண்ணங்கண்டமா இருக்கிருப்பேன். மயூரி நம்மள துரத்தி விடும்போது எனக்கு எவ்வளவு கோபம் வந்துச்சு தெரியுமா? ஆனா நீ ஒண்ணுமே பேசாம என்ன திட்டி கூட்டிட்டு வந்துட்ட. மரியாதை தெரியாதவங்க கிட்ட நான் எதுவும் பேச விரும்பல, அதான் வந்துட்டேன். இங்க நம்ம வாக்கிங் போக தானே வந்தோம், அந்த வேலையை பாப்போம் போ. சரி வா. 2 பேரும் லவ்வர்ஸ் மாதிரி உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ச்சே. ஆ பிரீத்திகா, என்னாச்சு? என்னாச்சுடி? இந்த கல்லு தடிக்க விட்டு கீழே விழுந்துட்டேன். கால் ரொம்ப வலிக்குது. பார்த்து வர்றதில்லையா? கைய கொடு, எந்திரி. என்னால முடியல. காலு வலிக்குது ஜனனி, ஊன முடியல. இப்போ என்ன பண்றது? கொஞ்சம் ட்ரை பண்ணுடி. இல்லடி, வலிக்குது. சரி பொறு, வரேன். எங்க போறா? விஜய், அங்க பிரீத்திகாவுக்கு அடிபட்டுருச்சு, கொஞ்சம் வாங்கலேன். என்னாச்சு? வா போய் பார்க்கலாம். என்ன இது? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம விஜய் அவன் பாட்டுக்கு போறான். அவளுக்கு ஒண்ணுன்னா இப்படி துடிக்கிறான். இவங்கள பிரிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல போல. ச்சே. பிரீத்திகா, பார்த்து வரதில்லையா? இப்படியா விழுவ? நடக்க முடியலல? அப்போ உனக்கு காலு சுளுக்கி இருக்குமா இருக்கும். ச்சே, விஜய் ஏன் இப்படி எல்லாம் பண்றான்? ஏன் விஜய் அவ காலை பிடிக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. மயூரி, உன் மூஞ்சிய பார்த்தாலே தெரியுது நீ எவ்வளவு காண்டா இருக்கான்னு. நல்ல காண்டாவு. பிரீத்திகா, வா ஹாஸ்பிட்டல் போவோம். இல்ல வேணாம், கொஞ்ச நேரத்துல அதுவே சரியாயிடும். இப்படி விடக்கூடாது, உடனே என்னன்னு போய் பார்த்துட்டு வந்துடலாம். வேணாம், ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் நான் வரல. விஜய் தான் அவ்வளவு தூரம் சொல்றாருல்லடி, ஹாஸ்பிட்டலுக்கு தான் போயிட்டு வாயேன். வேணாண்டி. சரி, இப்படியே நடந்து நீ எப்படி ஹாஸ்டல் போவ? நான் உன்னை பைக்லயே கொண்டு போய் ஹாஸ்டல்ல விட்டுட்டு வந்துடுறேன். விஜய், அவங்க தான் வரலன்னு இவ்வளவு தூரம் உன்கிட்ட சொல்றாங்கல்ல, எதுக்கு அவங்கள கட்டாயப்படுத்துற? நீ எந்திரிச்சு என் கூட வா. இல்ல மயூரி. விஜய், உன்ன வான்னு சொன்னேன். மரியாதையா என் பேச்ச கேளு, வா. முதல்ல நீ என் கூட வா. போது நிறுத்து மயூரி, நீ பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல. பிரீத்திகா என்னோட வைஃப். அவங்க அடிபட்டு வழியில துடிச்சுக்கிட்டு இருக்கா. அவளுக்கு என்ன ஹெல்ப் பண்ண விடாம என்ன இப்படி கூட்டிட்டு வந்துட்ட? உன் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? விஜய், என்கிட்ட இப்படி கோபமா பேசாத. பின்ன என்ன மயூரி, அவ கூட நான் நெருங்க முயற்சி பண்றேன். கிடைச்ச வாய்ப்பை என்ன பயன்படுத்திக்க விட மாட்டேங்கிறியே. என்ன நீ புரிஞ்சுக்கோ, என் ஃபீலிங்ஸ புரிஞ்சுக்கோ. விஜய், நீ என்ன புரிஞ்சுக்கோ. நீ கூப்பிட்டா பிரீத்திகா உடனே உன் வண்டியில ஏறி வந்துருவாங்கன்னு நினைக்கிறியா? நீ ஹாஸ்பிட்டல் போலான்னு கூப்பிட்ட, அவங்க வரமாட்டேன்னு சொன்னாங்க. ஹாஸ்டலுக்கும் கூட்டிட்டு போறேன்னா அதுக்கும் வரமாட்டேன்னு சொன்னாங்க. நீ எத்தனை தடவை கூப்பிட்டாலும் அவங்க வரமாட்டாங்க விஜய். உன் வைஃப்னு வார்த்தைக்கு 300 தடவை சொல்றியே. அவங்கள பத்தி உனக்கு தெரியாதா? பிரீத்திகா ரொம்ப நல்ல கேரக்டர், ஆனா அதே அளவுக்கு ரொம்ப ரோஷக்காரவங்க. பிரீத்திகாவை பார்த்ததுமே அதை நான் கண்டுபிடிச்சிட்டேன். நீ ஒரு தடவை இல்ல 1000 தடவை கூப்பிட்டாலும் அவங்க உன் கூட வரமாட்டாங்க. நீ அவங்க கால்ல விழுந்து கெஞ்சினா கூட அவங்க உன் வண்டியில ஏற மாட்டாங்க விஜய். நீ அங்க நின்னு கெஞ்சிக்கிட்டே இருக்கிறது சுத்த வேஸ்ட். அதனாலதான் உன்னை வர சொன்னேன். அப்போ அவள அப்படியே விட்டுற சொல்றியா? அப்படியே விடணும்னு யாரு சொன்னா? நீ அவங்க கிட்ட பேச பேச அவங்க கோவம் ஜாஸ்தியாகி அவங்க உன் கூட வர மாட்டாங்க. நீ இங்கேயே இரு, நான் போய் அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு பாக்குறேன். நான் அவங்க கிட்ட பேசி நானே அவங்கள உன் வண்டியில அனுப்பி வைக்கிறேன். ஆனா நீ அங்க வந்தா அவங்களுக்கு கோவம் தான் வரும். சாரி மயூரி, கோவத்துல நான் ஏதேதோ பேசிட்டேன். பரவாயில்ல விஜய், நான் யாரு? உன்னோட மயூரி. என் மேல கோவப்பட உனக்கு முழு உரிமையும் இருக்கு. நீ இங்கே இரு, நான் போய் பிரீத்திகாவுக்கு என்ன ஆச்சுன்னு பாத்துட்டு வரேன். நீ மட்டும் அங்க வந்துடாத ப்ளீஸ். ஓகே மயூரி, நீ போய் பாரு. பிரீத்திகா இருட்ட வேற ஆரம்பிச்சிருச்சு. நம்ம 2 பேரும் மட்டும் தனியா இந்த இடத்துல எவ்வளவு நேரம் இருக்க முடியும்? அது சேஃப் இல்லடி. நீ விஜய் வண்டியிலே போயிருக்கலாம்ல. நீ விஜய்னு அவரையே சொல்லிக்கிட்டு இருக்காத. கார்த்திக்கு கால் பண்ணு, அவர் வந்து என்ன கூட்டிட்டு போவாரு. கையில போனும் இல்லடி. அப்படியே கார்த்திக வர சொன்னாலும் வர்றதுக்கு ஒரு 1/2 hour ஆவது ஆகும். அது வரைக்கும் இங்க இருக்கிறது சேஃப் இல்ல. இன்னமும் அப்படியே தான் உட்காந்துட்டு இருக்கீங்க? ஆமா மயூரி, பிரீத்திகாவால அசைய கூட முடியல. நீங்க கொஞ்சம் விஜய வண்டி எடுத்துட்டு வர சொல்லுங்க, அவ அதுலயே போயிரட்டும். விஜய் இவ்வளவு விட போயிட்டா அப்புறம் நான் எப்படி போறது? நான் மட்டும் தனியா இங்க எப்படி இருக்க முடியும்?
இல்ல மயூரி, விஜய் இவளை விட்டுட்டு வர வரைக்கும் நான் உங்க கூட துணைக்கி இருக்கேன். நான் இங்க விஜய் கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ண வந்தேன், உன் கூட கிடையாது. நீங்க எதுக்காக விஜயவே எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க? ஒருவேளை விஜய் இங்க இல்லைன்னா என்ன பண்ணிருப்பீங்க? இந்த ப்ராப்ளத்துக்கு விஜயை தவிர வேற ஏதாவது சொல்யூஷன் கண்டுபிடிங்க. நீங்க ஆட்டோல கூட போயிருக்கலாமே. ஏன் காசு இல்லையா? நான் வேணா உங்களுக்கு காசு கொடுக்குறேன். எங்களுக்கு யாரோட பணமும் தேவையில்லை, யாரோட உதவியும் தேவையில்லை. அப்படியே இங்கேயே உட்காந்துட்டு இருக்கீங்க, எந்திரிச்சு போக வேண்டியது தானே. எதுக்காக சிம்பத்தி கிரியேட் பண்ணிட்டு இப்படி உட்காந்துருக்கீங்க? போனா விஜய் கூட தான் போவேன்னு அடம் பிடிக்கிறீங்க போல. இங்க பாருங்க, விஜய் என்னோட விஜய். நாங்க 2 பேரும் ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ண தான் இங்க வந்தோம். தேவையில்லாம நீங்க குறுக்க வந்து எங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நிறுத்துங்க மயூரி. என்ன சொன்னீங்க? உங்க விஜயா? அந்த வார்த்தையை பயன்படுத்தாதீங்க. ஏன்னா விஜய் உங்களோட விஜய் கிடையாது. ஜனனி, நீ சும்மா இரு. எனக்கு என்ன பேசணும் பேசக்கூடாதுன்னு நல்லா தெரியும். மயூரி, நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்க மாதிரி விஜய் ஒன்னும் சிங்கிள் கிடையாது. விஜய்க்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. இந்த விஷயம் தெரியாம அப்பாவி மாதிரி நீங்க தான் சுத்திக்கிட்டு இருக்கீங்க. என்ன சொல்றீங்க ஜனனி? விஜய்க்கு மேரேஜ் ஆயிடுச்சா? இதை என்னால தாங்க முடியலையே. இத கேட்டதும் என் ஹார்ட் வெடிச்சிருச்சு. ஐயோ ஐயோ. என்ன, விஜய பத்தி எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? கார்த்திக்கு வேணா எதுவும் தெரியாம இருக்கலாம். ஆனா எனக்கு விஜய் பத்தி எல்லாம் தெரியும். விஜய்க்கு மேரேஜ் ஆனதும் தெரியும். இப்ப அவன் ஒய்ஃபை விட்டு பிரிஞ்சிருக்கதும் நல்லா தெரியும். விஜய்க்கும் எனக்கும் இடையில எந்த ஒளிவு மறைவும் இருந்ததும் இல்ல, இனி இருக்க போறதும் இல்ல. ஆனா விஜய கல்யாணம் பண்ண அந்த பொண்ணு யாருன்னு மட்டும்தான் எனக்கு தெரியாது. எனக்கு கிடைக்க வேண்டிய விஜயை என்கிட்ட இருந்து பறிச்சு என் லைஃப ஸ்பாயில் பண்ணிட்டா. விஜய கல்யாணம் பண்ணி அவனோட லைஃபையும் ஸ்பாயில் பண்ணிட்டா. எனக்கு மட்டும் அந்த பொண்ணு யாருன்னு தெரிஞ்சது, அவளையும் சரி அவ ஃபேமிலியையும் சரி நான் சும்மாவே விட மாட்டேன். நான் அவளை ஏதாவது பண்ணிடுவேன்னு பயந்துதான் விஜய் என்கிட்ட இருந்து அதை மட்டும் மறைக்கிறான். கூடிய சீக்கிரம் நான் அதையும் கண்டுபிடிக்கிறேன். அதுக்கப்புறம் இருக்கு அவளுக்கு. உங்ககிட்ட எனக்கு என்ன பேச்சு? சீக்கிரமே 2 பேரும் இடத்த காலி பண்ற வழிய பாருங்க. இங்க இருந்தா அது உங்களுக்கு தான் சேஃப் இல்ல. எல்லாமே இவளுக்கு தெரியும் போல. ச்சே, அவளை நோஸ் கட் பண்ணலான்னு பார்த்தா கடைசியில ஏன் மூக்கு தான் உடைஞ்சிருச்சு. பிரீத்திகா, கொஞ்சம் எந்திரிக்க முயற்சி பண்ணு. என் கைய பிடி. காலை ஊன முடியல. சரி, என் மேல சாஞ்சிட்டே வா. பைய பைய வா, போயிடலாம். மயூரி, பிரீத்திகா வர சம்மதிச்சிட்டாளா? சாரி விஜய், நான் எவ்வளவோ பிரீத்திகா கிட்ட கேட்டு பார்த்துட்டேன். அவங்க உன் வண்டியில வர மாட்டேன்னு அடம் பிடிக்கிறாங்க. ஏன் இப்படியெல்லாம் பண்றா? சாரி விஜய், நான் உனக்காக தான் பிரீத்திகா கிட்ட அவ்வளோ நேரம் கெஞ்சினேன். அதுக்கு அவங்க கண்டவன் வண்டியில எல்லாம் ஏறணும்னு எனக்கு அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஜனனியும் சொல்லி பார்த்தாங்க, ஆனாலும் பிரீத்திகா கேட்கல. நான் என்ன பண்ண முடியும் விஜய்? சாரி. நீ ஏன் சாரி கேக்குற மயூரி? உன் மேல என்ன தப்பு? நான் என்ன கண்டவனா? என்ன இப்படி அவ கண்டவன்னு சொன்னா? அத சொல்ல அவளுக்கு எப்படி மனசு வந்துச்சு? என்னால முடியல மயூரி. பிரீத்திகா கூட நான் சேர்ந்து வாழணும்னு எடுக்கிற எல்லா முயற்சியும் வீணாதான் போகுது. நான் மட்டும் ஆசைப்பட்டா போதுமா? அவளும் ஆசைப்படணும்ல. விஜய் ப்ளீஸ் அழாத. நீ அழுறத என்னால பார்க்க முடியல. எல்லாம் சரியாயிடும். உன் வாழ்க்கையில சந்தோஷம் வரும், நம்பு. உனக்காக நான் இருக்கேன் விஜய், அழாத. விஜய் நல்லவர் பிரீத்திகா, ஆனா மயூரி ரொம்ப தப்பானவளா இருக்கா. ஜனனி, கொஞ்சம் அங்க பாரு. என்ன பிரீத்திகா இது? நாம 2 பேரும் நிக்கும் போது மயூரி விஜய் மேல சாஞ்சதுக்கு விஜய் சாயாம நேரா உக்காருன்னு சொன்னாரு. ஆனா இப்போ விஜய் மயூரி மேல சாஞ்சு பேசிக்கிட்டு இருக்காரு. விஜய் மாறவே இல்ல. அவருக்கு நான் இல்லனா இன்னொருத்தி. இப்படிப்பட்டவரை எப்படி ஏத்துக்க முடியும்? ஒருவேளை விஜய்க்கும் மயூரி மேல லவ் இருக்கோ என்னமோ. என்ன கருமமோ? இதெல்லாம் பார்க்க வேணாம், வா போலாம்.